ஸ்குவாட், நான் தான் உங்கள் கூப்பத்தக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சொல்கிறீங்களா, ஒரு சிலவு கேட்குறாங்க ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தால் என்னென்ன ப்ராசஸ் வரும்னு சொல்லிட்டு. நான் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தப்போ எனக்கு என்ன நடந்ததுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுபோல் இந்த நியூஸில் வந்துச்சு, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை வந்து மிலிட்ரியில் ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியல சரியா. மோஸ்ட்லி எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி நீங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கலாம், பட் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளின்னு மாஸ்கோவில் ஃபஸ்ட்டு இருந்தேன். அப்போ வேற ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்துருந்தாங்க ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. நான் வந்து ஒரு 2 days வேற ஹவுஸில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். நான் வேறு ரூமு, அவங்க வேறு ரூமு. என்னை 2 days நான் அங்கே இருந்தேன். என்னை ஒரு 1 week அப்புறம் அந்த ரூமில் சேஞ்ச் பண்ணுறதா சொல்லி என்னோட இன்சார்ஜ் இருப்பார்ல அவர் சொல்லியிருந்தார். சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஜகஸ்தான் அவங்களாம் இருப்பாங்க, அவங்க கூட ரூம் இருந்துச்சு, அங்கே இருந்தேன். ஃபுட்டு வந்து கம்பெனிலேருந்து கொடுத்தாங்க. அது போக அந்த கஜகஸ்தான்காரங்களாம் கொஞ்சம் ஒரு ஃபுட்டு நைட் டைம் கொடுப்பாங்க, அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். தென் பார்த்தீங்கன்னா அந்த 5 பேர் சொன்னோம்ல, அவங்களாம் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் 3 பேர் டூரிஸ்ட் விசா ஏமாந்து வந்துட்டாங்க. டூரிஸ்ட் விசா 3 பேர். அதில் மீதி 2 பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசாவில் தான் வந்திருக்காரு. இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் போய் 2 days அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்கையில் ஒரு 7 மணிக்காட்ட ரூமுக்குள்ளேயே வந்து மாஸ்கோலங்க நல்லா கேட்டுக்கோங்க, மாஸ்கோவில் ரூமுக்குள்ளேயே வந்து மாஸ்கோ சுற்றி ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ரூமுக்குள்ளே வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு 1 day ஆயிடுச்சுங்க. காலையில் 7 o'clock கூட்டிகிட்டு போனாங்க, நைட்டு தான் ரிட்டன் அனுப்புகிறாங்க. என்ன ப்ராசஸ் பண்ணாங்கன்னா, அவங்க கொஞ்ச நாள் உட்கார வச்சுருந்துருக்காங்க. தென் அப்புறம் அவங்களோட இன்சார்ஜ் இருப்பாங்களா, அவங்க இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இவங்ககிட்ட வந்து கைரேகைலாம் வாங்கிட்டு, பயோமெட்ரிக் வாங்கிட்டு 5000 ரூபீஸ் ஃபைனு. மொத்தம் 5 பேருக்கு 25,000 ரூபீஸ் ஃபைன் கட்டிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க. அவரோட இன்சார்ஜும் போய் அதே மாதிரி 5,000 ரூபீஸ் கூட்டிகிட்டு அமௌண்ட்டை பே பண்ணிட்டாங்க. எப்படின்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான், அங்கெல்லாம் மோஸ்ட்லி ஆன்லைனில் பே பண்ணாங்க. ரிட்டன் இவங்க டேக்ஸ் புக் பண்ணி வந்துட்டாங்க. வந்தப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க. தென் பார்த்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் எல்லாம் ஒரே ரூமாக மாற்றிட்டோம். அங்கேருந்து அவங்க எல்லாத்தையும் என் ரூமுக்கு மாற்றிட்டாங்க, ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் ஒரே ரூமில் தான் இருந்தோம். தென் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 weeks நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. தென் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 week கழிச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையே வேர் ஹவுஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எங்கள் ஆல்ரெடி பிடிச்ச 5 பேர் ப்ளஸ் நான் மொத்தம் 6 பேர். அது போக இன்னொருத்தர் இருந்தார், மொத்தம் 7 பேர். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தவர் 7 பேரையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு எங்களுக்கு நடந்ததாங்க கொடுமை. இப்போ என்ன பிரச்சனைனா, நாங்கள் ஃபோனை இங்கே வந்து எடுக்க விடலை. எங்களை வந்தாங்க, இப்போ கடைக்கடனை வண்டியில் ஏற்றுனாங்க, கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்கள் ஃபோனெல்லாம் அப்படியே லாக்கர்லேயே வச்சிட்டோம். ஒர்க் பண்ணுற இடத்துல எங்கள் பாஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ரூமில் இருந்துச்சு. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் பாஸ்போர்ட்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வந்துருச்சு. எங்கள் இன்சார்ஜுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ நான் எங்கள் கூட இருந்தவங்களாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். போலீஸ் ஸ்டேஷன் போனேனையும் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே வாங்கி வச்சுட்டு நாங்கள் நினச்சோம், சரி ஓகே டீபோர்ட் தான் பண்ணுவாங்களாட்டிருக்கு அப்படி தான் நாங்கள் நினச்சோங்க. ரொம்ப உள்ளார கூட்டிகிட்டு போய் எல்லாம் ரூமில் லாக்கப்பில் போட்டாங்க. லாக்கப் மீன்ஸ் உங்களுக்கு தெரியாதாங்க லாக்கப்னா எப்படி இருக்குன்னு. அதில் போட்டு உட்கார வச்சிட்டாங்க. தனித்தனியாக பிரித்து போட்டாங்க. 4 பேர் ஒரு செல்லு, 3 பேர் ஒரு செல்லு. அது போல் உள்ளே நிறையா இருந்தாங்க. அவங்களாம் என்ன நிறையா ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து பிடிச்சி வந்துருப்பாங்க போல். பிடிச்சி வந்து இதே மாதிரியும் அப்புறம் எங்கள் இன்சார்ஜ் ஓனருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்க பே பண்ணிட்டா எங்களை விட்டுறோன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 days இருந்தோம். 1 or 2 daysனே சொல்லாங்க. 2 days உள்ளே இருந்தோம். ஒரு வேளை தான் ஃபுட்டு கொடுத்தானுங்க. ரொம்ப இது கஷ்டம் வச்சுக்கோங்களேன். ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது, அவனுக்கு விடுறது தான் டைமிங்கு. ஒவ்வொருத்தராக தான் போகணும். அதுவும் கூட ஒருத்தர் வருவார் போலீஸ்காரர், அவர் உங்களை கூட்டிகிட்டு வருவார். அதனால் மொத்தம் ஒரு செல்லில் 15 பேர் இருப்போம். 15 பேர் போக முடியாது, ஒவ்வொருத்தராக தான் கூட்டிகிட்டு போங்க. அதுவும் ஒரு 5 பேர் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி வெயிட் பண்ணுங்கள் நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு 2 hours 3 hours கழிச்சு தான் வருவார். ஸோ இதுதான் என்னோட பிரச்சனை. அப்புறம் என்னோட இன்சார்ஜ் என்ன பண்ணிட்டாருன்னா, ஓகே இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, ஸோ நம்ம அதுவும் இல்லாமல் இங்கெல்லாம் நீங்கள் ஒரு ரூமில் இருக்குன்னா அதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் இருக்குது. நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வரதுனா, இப்போ நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து சோச்சியில் பொறுத்துறாங்கன்னா அங்கே நீங்கள் எங்கே வேணால் சுற்றலாம். அதுக்குமே அவங்க ரூம் ஸ்டேன்னு சொல்லிட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி கொடுப்பாங்க. எங்களுக்குள்ள அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா, நாங்கள் வந்து சோச்சியில் இருக்கிறதுக்கு மாஸ்கோவில் இருந்தோம். மாஸ்கோவுக்கும் சோச்சிக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர். ஸோ அதுதான் பிரச்சனையே. நாங்கள் சோச்சியில் இருக்கலாம், ஆனால் இங்கே இருக்கக்கூடாது மாஸ்கோவில். ஸோ எங்கள் இன்சார்ஜ் என்ன பண்ணிட்டாருன்னா உடனே சேஞ்ச் பண்ணிட்டார் ஒர்க்கை. இப்போ தான் நாங்கள் மீட் ஃபேக்ட்ரியில் மாற்றினோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 தமிழாளுங்க இருக்காங்க. இப்போ ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்க 60-70 பேருமே ஒர்க் விசா. தமிழாளுங்க மட்டும் பெங்காலி சிந்தி எல்லாம் சேர்த்துனா ஒரு 1500 பேர் இருப்பாங்க. எல்லாருமே ஒர்க் விசா. ஸோ அந்த ஒர்க் விசாவில் நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட் விசா விடும்போது நம்ம ப்ராப்ளம் இல்லை, சேஃபாக இருக்கலாம். தென் இது பார்த்திங்கன்னா ஒரு 6 month நம்ம சர்வே பண்ணோம். அப்படியே அவங்க கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ணிவிட்டு தனியாக எங்கேயும் போகக்கூடாது. ப்ளஸ் ட்ரிங்க் பண்ணிவிட்டு தனியாக ரோட்டில் போய் நிற்கக்கூடாது. நீங்கள் போகலாம், கடைக்கெல்லாம் போகலாம், வரலாம், வீடியோ எடுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. எல்லோரும் கூட ஆளுங்களோட போய்க்கோங்க. தென் ட்ரிங்க் மட்டும் தனியாக போய் பண்ணிடாதீங்க. மாட்டினீங்கன்னா போலீஸ் டிபோர்ட் தான் பண்ணுவாங்க. மிலிட்ரிலாம் கொண்டு போய் தள்ள மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்துனே டிபோர்ட் தான். தென் இந்த டூரிஸ்ட் விசாவில் வந்தாங்கன்னு சொன்னல, அவங்கள டிபோர்ட் பண்ணிட்டாங்க. அந்த டூரிஸ்ட் விசாவில் வந்தவங்கள 2 நாள் கழிச்சு வந்து இனிமேல் டிபோர்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இப்போ இங்கே இல்லை.
உடனே அவங்க இன்சார்ஜ் என்ன பண்ணாங்க, தக்காளி தோட்டத்தில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. இந்த டூரிஸ்ட் இப்போ நீங்கள் போக வேண்டாம், நம்ம டூரிஸ்ட் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னு தக்காளி தோட்டத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்னும் உங்களுக்கு விசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. ஸோ ரிட்டன் அவங்க ஊருக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. கட்டின காசும் வேஸ்ட்டு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், டூரிஸ்ட் விசா விசாலாம் வராதிங்க. வர மாதிரி இருந்தால் நீங்களே செப்பரேட்டாக வந்துட்டு இங்கே ஒர்க்கை தேடிட்டு அந்த கம்பெனியில் கான்டாக்ட் வாங்கிட்டு இங்கே ரிட்டன் இந்தியா போயிட்டு தான் வர முடியும். இந்தியா போனீங்கன்னா அவங்க ஒர்க் விசா ரெடி பண்ணி அனுப்புவாங்க. அதை வச்சு நீங்கள் ரிட்டன் வரலாம். ஸோ காய்ஸ், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ஏதாவது அப்டேட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். நான் உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். இங்கே நெட்ஒர்க் ப்ராப்ளம் வேறு, VPN எல்லாம் ஒர்க் ஆகும். இருந்தாலும் நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனிவே see you guys.